ஹலோ சார், லீவ் போட்டிங்கன்னா ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு தெரியாதா? அறிவில்லை உங்களுக்கு? இல்லை நவீன், வீட்டில் ஒரு எமர்ஜென்சி. மெயில் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருந்துச்சு, அதான் பண்ண மறந்துட்டேன். அதெல்லாம் தெரியாது சார். மறந்தது ஏன் பிரச்சனையா? உங்கள் பிரச்சனை. சரியா? லீவ் போட்டால் போட்டது தான். லாஸ் ஆஃப் பே தான் உங்களுக்கு. லாஸ் ஆஃப் பேவா? பின்ன இது என்ன உங்கள் மாமியார் விட என்ன? நீங்கள் நினச்சா வரதுக்கும் நினச்சா போகிறதுக்கும் லாஸ் ஆஃப் பே தான் உங்களுக்கு. இப்படிலாம் பண்ணால் தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். நவருங்க ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம். நான் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. சரியா? இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். நவீன்னு கூப்பிடாம சார்னு கூப்பிட்டு பழகுங்க. கிளம்புங்க. வேடிக்கையாக இருக்கல. அன்னைக்கு அவன் எப்படி வந்தான், நீ அவனுக்கு என்னெல்லாம் பண்ண? கங்க்ராச்சுலேஷன்ஸ் நவீன், இந்த ஜாப்க்கு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சபரிக்கு சொல்லுங்கள். அவர் தான் உங்களை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணார். இதில் என்ன மேடம் இருக்கு? எனக்கு அவனோட டேலண்ட் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபேமிலி இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த ஜாப் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிடா. என்னைக்கும் ஒன்று மறக்கவே மாட்டேன். எனிவே ஆல் தி பெஸ்ட் நவீன். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் டேலண்ட்டுக்கு தான் வேல்யூ. நல்லா பண்ணீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வரலாம். எனக்கா இவ்வளோ பண்ணுற? திருப்பி நான் உனக்கு என்னடா பண்ண போகிறேன்? டேய், இதில் என்னடா இருக்கு? நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீ நல்லா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வா, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ, அது போதும் எனக்கு. ரொம்ப நன்றி சார். பதவியெல்லாம் வந்தா எல்லாருமே மாறிடுவாங்கடா. டேய், அவன் திறமையால அவன் மேலே வந்தான். என் ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைக்கு என்னால் சரியாக ஆஃபீஸ்க்கு கூட வர முடியல. நான் அதை பற்றி பேசலை. அவனை இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துட்டு நீ தான்டா. அவன் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கானா, அதுக்கு நீ தான் காரணம். சரி விடுறா, பார்த்துக்கலாம். எப்பறம் அப்படி அசால்ட்டாக விடுறான்னு சொல்கிற? மட்டும் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் அவனுக்கு அவளை ஹெல்ப் பண்ணாதுன்னு. ஒரு நாள் ஆப்பு வச்சுட்டு போயிடுவான்னு. இப்போ வச்சானா இங்கே உள்ள எல்லாம் நம்மளை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்துட்டு தூக்கி போட்டு தாண்டா போவாங்க. நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலடா. அவன் கேரக்டர் என்னங்கிறத அவன் காட்டுறான். அது இப்போ தான் எனக்கு தெரியுது. டேய், இந்த காலத்தில் நல்லவங்களுக்குலாம் இன்னொரு பேர் இருக்கு, அதான் முட்டாள். காசு பண்ணலாம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்க மாட்டாங்க மச்சான். கடைசியில் நம்ம தான் ஏமாந்து போனோம். இதுக்கப்புறமாச்சும் பார்த்து நடந்துக்க.